போச்சம்பள்ளி அருகே ஓடப்பட்டி சிப்காட் திட்ட அலுவலக பூங்காவில் மரக்கன்றுகள் நடும் விழா. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழிகாட்டுதலின்படி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிப்காட் பூங்காக்களில் சிப்காட் நிறுவனம் நீடித்து நிலை பெறத்தக்க வகையிலான வளர்ச்சியினை ஊக்குவிப்பதற்கு சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வகையில் தொழில் பூங்காக்கள் வழங்கிட ஏற்கனவே 6.50 லட்சம் மரக்கன்றுகள் வனத்துறையினர் மூலம் சிப்காட்டின் திறந்த வெளிப்பகுதி மற்றும் சாலை ஓரங்களில் நடவு செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து டிசம்பர் 20ஆம் தேதி இன்று 1 லட்சம் மரக்கன்றுகள் நடும் விழாவாக கடைபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா உத்தரவின் பேரிலும் மற்றும் தமிழ்நாடு சிப்காட் மேலாண்மை இயக்குநர் செந்தில்ராஜ் தலைமையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் போச்சம்பள்ளி அருகே ஓலப்பட்டி சிப்காட்டில் அமைந்துள்ள தொழில் பூங்கா திட்ட அலுவலக வளாகத்தில் 500 பல்வகை மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு தொழில் பூங்கா திட்ட அலுவலர் சிந்து தலைமை வகித்தார். விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு முன்னாள் பர்கூர் தொகுதி எம்எல்ஏவும் மத்தூர் திமுக தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் கே.ஆர்.கே. நரசிம்மன், வனசரக அலுவலர்கள் மகேந்திரன், சக்திவேல் ஆகியோர் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நடும் பணியை தொடங்கி வைத்தனர். விழாவில் திமுக மாவட்ட பொருளாளர் கதிரவன், மாவட்ட மீனவரணி துணை அமைப்பாளர் விஜயகுமார் மற்றும் சிப்காட் தொழில் பூங்கா திட்ட பணியாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்.